காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் மாரியப்பன், காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணர் அவர்களின் 3ஆம் பகுதி நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ ஏதாவது தொற்று நோய்கள், காது மூக்கு தொண்டைக்கு தொற்று நோய்கள் வர்றதுக்குன்னா என்ன மாதிரியான தொற்று நோய்கள்லாம் வரும் சார்? அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம் உலகத்தையே புரட்டி போட்டு விட்ட கோவிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைரஸ் கிருமியானது காது மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் தான் உட்செல்கிறது. நாம் எல்லாம் இப்போது முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் செல்கிறோம். முகக்கவசம் அணிவது இப்போதெல்லாம் காணக்கூடிய காட்சியாக, அது இல்லை என்றால் ஒரு அசாதாரணமான ஒரு சம்பவமாக நிகழ்ந்துவிட்டது. மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் கிருமிகள் உட்செல்கின்றன. அதை எதிர்த்து போராட நம்முடைய உடம்பில் எதிர்ப்பாற்றல் இருக்கின்றது. ஆனால் அதையும் மீறி புதிதாக அவை உருமாற்றம் செய்து கொண்டு, தங்களை உருமாற்றம் செய்து கொண்டு நம் உடலில் புகுந்து எண்ணிக்கையில் பெருகி வியாதியை செய்கின்றன. இதில் மூக்கு வழியாக வருகின்ற இந்த கோவிட் அல்லது இன்ஃபுளுயன்சா வைரஸ் என்று சொல்வார்கள். இதை நாம் தவிர்க்கலாம். கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இதற்குண்டான எதிர்ப்பாற்றலை நாம் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். மற்ற தொற்று நோய்கள் சாதாரணமாக இருமல் முன்பு இருந்த அளவு இப்பொழுது இல்லை. காசநோய் இருமலினால் பரவியது. அது இருமும் போது ஏற்படுகின்ற நுண்துகள்களினால், சிதறலினால் அது நாம் சுவாசிக்கும் போது ஏற்பட்டது. அது இப்பொழுது இல்லை. இடையிலே எய்ட்ஸ் என்று ஒரு நோய் வந்தது. அது நம்முடைய உடம்பின் எதிர்ப்பாற்றலை குறைவதனால் இந்த டியூபர்குலோசிஸ் என்ற இந்த காச நோய் மிகவும் அதிகமானது. இப்பொழுது அது சற்றே குறைந்திருக்கின்றது. அந்த எய்ட்ஸ் என்ற வியாதி கட்டுக்குள் வந்து மக்களுக்கு உள்ள அறிதல் புரிதல் காரணமாக அவையெல்லாம் தடுக்கப்படுகின்றன. அதனால் அது ஓரளவு குறைந்திருக்கிறது. பூஞ்சை காளான் நோய், இந்த கோவிடினால் வருகின்ற இந்த பூஞ்சை காளான் மூக்கில் மற்றும் மூக்கில் உள்ள இந்த சைனஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதனுடைய இரத்த ஓட்டத்தை எல்லாம் குறைத்து அது பெருமளவிற்கு மூளை வரை பரவிக்கூடிய அபாயம் இருந்தது. இப்போது இந்த கோவிட் தொற்றினால் அது பெரிதாக்கப்பட்டது. அந்த பூஞ்சை காளான்கள் தொற்று, இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனில் தொற்றினால் அவை பெரிதாகப்பட்டு மூளை வரை சென்று சாவும் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் நாம் அதை நம்முடைய மருத்துவ குழு மிக சிறப்பாக கையாண்டு அதனால் வருகின்ற மரணத்தை எல்லாம் தவிர்த்திருக்கிறோம். இது ஒரு
தற்காலிகமான நிகழ்வாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். இது இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்த பிறகுதான் மிக அதிகமாக பாதிப்புகள் நிகழ்ந்தது. அந்த மியூகார் மைக்கோசிஸ் என்று சொல்வார்கள், அந்த பூஞ்சை காளான் தொற்று. அந்த தொற்று வெகு சிலருக்கே இந்த கோவிட் தொற்றின் முன்பு கண்டறியப்பட்டது. நன்றி சார். இப்போ தொற்று நோய்கள் மூக்கு மற்றும் காது வழியாக வர தொற்று நோய் பத்தி சொன்னீங்க. மெயினா மூக்கு வழியா வருது அப்படின்றது. இப்போ அந்த மூக்கு வழியா வர தொற்று நோய் நமக்கு தொண்டைக்கு பரவும் போது தொண்டையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? முதியோர்களுக்கு அதுல ஏதாவது குறிப்பிட்ட மாதிரி பிரச்சனைகள் வருமா சார்? தொண்டையில் மூக்கிலிருந்து தொண்டைக்கு பரவக்கூடிய தொற்றுகள் மிக குறைவுதான். ஆனால் தொண்டையிலேயே வரக்கூடிய தொற்றுகள் இருக்கின்றன. அவை நம்முடைய எதிர்ப்பாற்றல் குறையும் போதுதான் அதிகமாகின்றன. அந்த தொற்றுகள் சாதாரணமாக முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு டிப்தீரியா வந்து கொண்டிருந்தது. அது இப்போது வருவதில்லை. ஏனென்றால் நம்முடைய அயராத முயற்சியும் அந்த தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள அனைவரும் முன்வந்து எல்லாரும் போட்டுக்கொள்வதனாலும் டிப்தீரியா தடுக்கப்பட்டு விட்டது. அது ஒரு உயிர்கொல்லி நோயாக முன்பு இருந்தது, இப்போது இல்லை. அது மற்றபடி பெரிய அளவில் தொற்று நோய் என்பது தொண்டையில் வரக்கூடியது வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த காளான் தான். இன்ஃபெக்ஷன் கேண்டிடியாசிஸ் என்று சொல்வார்கள், வெள்ளை திட்டுக்களாக படரும் இந்த பூஞ்சை. அது ஒன்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதல்ல தொண்டையிலே. மற்றபடி இளைஞர்களுக்கு வரலாம். தொண்டையிலே இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் என்று கூறுவார். டான்சில் என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது, அதிலே வருகின்ற இன்ஃபெக்ஷன் அது ஒரு சீவுக்கட்டியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது முதியவர்களுக்கு வருகின்ற தனிப்பட்ட வியாதி அல்ல. என்றாலும் முதியவர்களுக்கு இந்த தொண்டையிலே என்ன வரக்கூடும் என்றால், ஆரோக்கியமான முதிர்வின் காரணமாக கூட புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முதியவர் திடீரென்று ஒரு குரல் மாற்றம் வருகிறது என்றால், நாம் குரல் வளையை நேரடியாக பார்த்து அதில் புற்று இருக்கின்றதா அல்லது சிறிய கட்டிகள் எதுவும் இருக்கின்றதா என்று கண்டறிய வேண்டும். குரல் மாற்றம் முதியவர்களுக்கு அதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. குரல் மாற்றம் அல்லது காரணமற்ற ஒரு இருமல் அல்லது உணவு உட்கொள்ளும் போது புறையேறுதல் என்று சொல்வார்கள். நமது உணவு குழலுக்குள் செல்ல வேண்டிய அந்த உணவு மூச்சுக்குழலுக்குள் சென்று விட்டால் அதை எதை குறிக்கிறது என்றால், நம் குரல் வளையில் 2 நாண்கள் இருக்கின்றன. அவை ஒன்றை ஒன்று சந்தித்து நேர் கோட்டில் சந்தித்து அந்த நாம் சுவாசிக்கின்ற காற்றை வெட்டும்போதுதான் குரல் உருவாகிறது. அதில் ஒன்று அசைவில்லாமல் போகும்போது அந்த குரல் மாற்றமும் நிகழ்கிறது. அது அல்லாமல் உணவு உட்கொள்ளும் போதோ அல்லது நீர் அருந்தும் போதோ அந்த நீர் உணவு குழலுக்குள் செல்லாமல் மூச்சுப்பாதைக்குள் சென்று அவர்களுக்கு பெரிய உபாதையை கொடுத்து விடுகிறது. அதை ஆஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள். அதனால் நிமோனியாவும் வரக்கூடும். அது எதனால் வருகிறது என்று காண வேண்டும் என்றால், அதற்கு ஒரு எண்டோஸ்கோபி சிகிச்சை, எண்டோஸ்கோபி பரிசோதனை அவசியம். எண்டோஸ்கோபி பரிசோதனைக்கு பிறகு மற்ற பரிசோதனைகள், சிடி ஸ்கேன் அது போன்ற பரிசோதனைகளும் அவசியப்படுகிறது. ஏனென்றால் முதிர்வடையும் போது புற்றுநோயை நாம் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் விரைவாக கண்டுபிடிக்கப்பட்டால் சிகிச்சை முறைகளின் மூலம் அவைகளை சிகிச்சை செய்து கொள்வது எளிது. நன்றி சார். இப்போ காது மூக்கு தொண்டையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த தொற்றுகள்லாம் வராம ஆரோக்கியமா நம்ம இந்த காது மூக்கு தொண்டையை வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறையை கடைபிடிக்கலாம், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத பத்தி இங்க கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. இது நான் இதுவரை கூறியதெல்லாம் ஆரோக்கியமாக நாம் மூப்படையும் போது வருகின்ற ஒரு நிகழ்வுகள், சில வியாதிகள், உபாதைகள். மற்ற நமது லைஃப் ஸ்டைல் என்று வியாதிகள் என்று இருக்கின்றன. அது நம்மிடம் இல்லாத பழக்க வழக்கங்கள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து நம்மை தொற்று கொண்டு விட்டன.
அது அவர்கள் நம்மை 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததனால் வந்ததா என்று தெரியவில்லை. ஆனாலும் அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் இதை கூறுகிறோம் என்றால், இந்த மதுவும் புகையும் கலந்த கலவை தொண்டையிலே புற்றுநோயை மிக பெரிய அளவில் ஏற்படுத்துகின்றன. குரல் வளை நான் புற்றுநோய் இது இந்த மது அருந்துவதாலும் மதுவும் புகையும் கலந்த கலவை ஏற்படுத்துகின்ற ஒரு ரசாயனம் அங்கே சென்று புற்றுநோய்க்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து விடுகிறது. இது மட்டும் அல்லாமல் குரல் வளையை சுற்றி இருக்கின்ற உணவுக்குழல் பாதையின் தொடக்கம், அதை ஹைப்போஃபாரிங்ஸ் என்று சொல்வார்கள், அதிலும் இந்த மது புகையும் கலந்த கலவை மிக வெகுவாக புற்றுநோயை ஏற்படுத்துகின்றது. இந்த புற்றுநோய் நாம் இப்போது சாதாரணமாக இந்த மது அருந்துபவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே வந்து விடுகிறது. 45, 50. இது ஒன்றும் முதிய வயதல்ல. முதுமை என்பது இப்பொழுது தற்போது உள்ள கிளாசிபிகேஷன், அதாவது பகுப்பின்படி முதுமை என்பது 80க்கு பிறகு உள்ளதுதான் முதுமை என்று கூற வேண்டும். ஏனென்றால் நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், மிக முன்னேறிய சிகிச்சை முறைகள், தொற்று நோய்களுக்கு மற்ற நோய்களுக்கு ஏற்படுகின்ற சிகிச்சை முறைகள் எல்லாம் மாறிவிட்டதால் நம்முடைய வாழும் வயது கூடிக்கொண்டே செல்கிறது. நம்முடைய இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் முதியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் இதுபோன்ற நிலை வரக்கூடும். இன்றைய இளைஞர்கள் தான் நாளை முதியவர்கள் ஆகிறார்கள். அதனால் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதன் மூலமும், ஆரோக்கியமற்ற புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இந்த பழக்க வழக்கங்களை ஒழித்தலின் மூலமும் நாம் இந்த புற்றுநோயை தடுக்கலாம் ஓரளவிற்கு. நன்றி சார். உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இதுவரைக்கும் காது, தொண்டை, அதுக்கப்புறம் மூக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் எங்களுக்கு எளிய முறையில எடுத்து கூறினீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.